பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம டெய்லி பிரெட் டேல்ஸ் சேனல் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபகுக் 3:17-18. இடி மின்னலோட பயங்கரமா ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று விளையாண்டுட்டு இருந்தானா. மழை நேரம் வெளியே நின்று விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியுமே அந்த பையன் வீட்டுக்குள்ள வராம விளையாண்டுட்டே இருந்தானா. இது அவங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்லையா. உடனே அவங்க அம்மா அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அவனை பார்த்துட்டே இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் ஒவ்வொரு முறை மின்னல் அடிக்கும் போதெல்லாம் வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததை அவங்க அம்மா பார்த்தாங்களாம். டேய், மலையில ஏன் விளையாடுற? அதே மாதிரி மின்னல் வரும்போதெல்லாம் ஏன் வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். ஒவ்வொரு முறை மின்னல் அடிக்கும் போது தேவன் என்ன போட்டோ எடுக்கிறாருமா, அதனாலதான் நான் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு பதில் சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா, உன்னை ஏண்டா தேவன் போட்டோ எடுக்க போறாங்க, உன் போட்டோ அவங்களுக்கு எதுக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லம்மா, என்னை சுற்றி புயல் சூழ்ந்திருக்கும் போது நான் எப்படி இருக்கேன்னு என் முகத்தை பார்க்க விரும்புறாங்க, அதனால தான் என்னைய போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கம்மான்னு சொன்னானா. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில புயல் சூழ்ந்து இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நம்ம சந்திக்கும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? நம்மள அநேகரும் சந்தோஷமும் வெற்றியும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் நம்ம சூழ்ந்திருந்தா சந்தோஷமாக இருப்போம். ஒரு இழப்பின் வேலையில நஷ்டத்தின் மத்தியில நம்ம எவ்வாறு இருக்கிறோம்னு தேவன் நம்மளை பார்க்க விரும்புறாரு. நம்ம முகம் சோர்வினால வாடி போகுமா, அல்லது தேவன் என்ன மீண்டும் ஆசீர்வதிப்பாரு, அதனால நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கையில அனைத்து சந்தர்ப்பத்திலயுமே நம்ம அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்ம தோல்விகள் எல்லாமே சீக்கிரமா ஜெயமாக மாறும். ஆமென். Share this word with others and be a blessing in someone's life.